கொத்தலோ படிகளோ குமரவர்களோ கொக்கரிச்சு படிகளோ குமரவர்களோ கொக்கரிச்சு கூட்டமிட்டு பெய்களும் போதங்களும் கூட்டமிட்டு பெய்களும் போதங்களும் பிசாசி பிள்ளி சூனியமோ டாங்கினி மோகினி சூழி காட்டேரியும் வீரா வீரர்களும் சூழி காட்டேரியும் வீரா வீரர்களும் இப்படிப்பட்ட ரவசியும் வீர பண்டாரம் மணிகளும் காணவே இடிக்கிட்டுத்தான் வயமே போயின்றேன் பேருக்கு பச்சையம்மா வேளையிலே நினைக்கும் போது காலம் வரக்கூட புரண்டாடும் வரக்கூட புரண்டாடும் புறக்குடைக்கு சொந்தக்காரி புறக்குடைக்கு சொந்தக்காரி வேளையிலே நினைச்ச போது உனக்கு மார்மேலே நாகனம்மா மடிமேல புரண்டாடும் நாகனம்மா மடிமேல புரண்டாடும் நாகனம்மா தொடைமேல புரண்டாடும் தொல்மேலே நாகனம்மா தொடைமேல புரண்டாடும் அல்லாத பச்சையம்மா விட்டவர்களுக்கு தங்கையோ ரெண்டு ஏழு பேர் தங்கையோ ரெண்டு ஏழு பேர் ஏழு கன்னிமார் ரூபத்தில் விளையாட வந்த நேரம் ஆசைப்பட்ட பூமணி மேல் கால்பாட்டு விளையாட இது சமயம் தாயா வரும்போது இப்படி எனக்கு அவனுக்கு மாறுமையாலே தாயா அவனுக்கு
அதை எடுத்து வைக்க முனியப்பா கேமரா நினைக்கிறாங்களே. அக்கா இருக்குது. நம்ம காது குத்து ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து சாமி அழைச்சிட்டு சாமி வந்து அருள்வாக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் பூசை கூட யார் தூக்கணும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். கடைசியில் வந்து இவங்களுக்கு தான் அந்த அருள் கிடச்சிது. பூசைக்குடி தூக்கிட்டு கோவிலுக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கோம். இவங்க பம்படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் எங்கேனாலும் பம்படிக்க போவாங்க. அமௌண்ட்டும் கம்மியாக தான் பார்த்து வாங்கிப்பாங்க. இவங்களுடைய கான்டாக்ட் எது வேணும்னாலும் நம்மக்கிட்ட கேளுங்க. இவங்க பார்த்திங்கன்னா இங்கே தருமபுரியில் தான் இருக்காங்க. எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் இவங்க போயிட்டு சிறப்பாக பூஜை பண்ணி தந்துட்டு வருவாங்க. நல்லா சாமி அழைப்பாங்க. இவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் வேணுன்றவங்க இதை பற்றி டீட்டெயில்ஸ் எது வேணுனாலும் நான் சொல்கிறேன். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் ஆகி ஃபஸ்ட்டு பூஜை வந்து நம்மளோட பூஜை தான். ஃபஸ்ட்டு காது குத்து விழா நாம் வைக்கிறோம். சாமிக்கு பார்த்திங்கன்னா முப்பூசையும் நாம் தான் கொடுக்குறோம். இப்போ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இப்போ பொங்கல் கொடியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் தான் முப்பூசெல்லாம் கொடுத்து மொட்டை அடிக்கிறது காது குத்து அதெல்லாம் கோவில்கிட்டே வெளியவே வச்சு செய்வாங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ வந்து வரும். காதணி விழா நடக்கிற ஃபங்க்ஷன் அந்த ஃபோட்டோஷூட் வந்து பார்ட் 2 வரும். இது சாமி அழைக்கிற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எங்கள் சாமி பார்த்திங்கன்னா பச்சையம்மன் முனியப்பன் சாமி. உங்கள் ஊரில் எந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தான். இது கடத்தூர் பொம்முடி சைடு. பூசை கூட ஆடு அதுக்கு தேவையான மாலை பூஜை எல்லாமே பார்த்திங்கன்னா பின்னாடி எல்லோரும் வந்துட்டுருக்கோம். எல்லாம் வேகமாக போயிட்டுருக்காங்க. பின்னாடி எல்லாம் 1 by 1 வந்துட்டுருக்கு. ரொம்ப சிறப்பாகவும் சூப்பராகவும் வீட்டிலேருந்தே சாமி அழைச்சிட்டு போகிறது தான் எங்களோட வழக்கம். உங்களோட வழக்கம் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்ட் 2ல் வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தாய் மாமன் பாருங்கள் முன்னாடி ஆடு பிடிச்சி போயிட்டுருக்காங்க. என்னோடய தம்பி தான் அவங்க. இவங்க பின்னாடி போகிறவங்க பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனார் எங்கள் ஹஸ்பண்டோட அக்கா. வண்டியில் போனவங்க எங்கள் அத்தை. அந்த மாதிரி பின்னாடி இன்னும் வந்துட்டே இருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. அவங்க போகிறது அத்தை. அவங்க தான் பூசாரி. வீட்டுக்கு வந்து ப்ரொசீஜர் படி எல்லா பூஜையும் பண்ணி சாமி அழைச்சி போயிட்டுருக்கோம். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். பக்கத்தில் தான். மாமா பாட்டுக்கு முன்னாடி எங்க போய் எடுக்கிறது? வேகமா நடக்காதியா?
ஏன் அந்த கவர் எறி அசிங்கமாக இருக்குது.